வணக்கம் நண்பா நன்றி வெல்கம் டு கேட்ச் டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் ஃப்ளாஷ் அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. ஸோ அதை பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதில் போய் மறக்காமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் போட் வாட்ச் ஃப்ளாஷ் பற்றி. ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 ஃப்ளாஷ் ஸ்டைலில் நான் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஸோ நோட்டிஃபை கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் அதோட வெப்சைட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நார்மலாக இப்போ ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இப்படி திருப்பினோடனே பேக் ஸ்க்ரீன் மாதிரி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்படி கீழே தள்ளிங்கன்னா மேலே ப்ளூடூத் அதை பேட்டரி பெர்சன்டேஜ் எல்லாமே கேட்டும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடு இதுக்கு உண்டானது. இது பார்த்தீங்கன்னா வாட்சோட பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று ஃபியூச்சர். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெசேஜ் நம்ம அந்த அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணிட்டோன்னா நமக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே சும்மா என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் 10 டிஃப்ரெண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. வாக், ரன்ஸ், சைக்கிளிங், கிளைம்பர், யோகா, பாஸ்கெட்பால், ஃபுட்பால், பேட்மிண்டன், ஸ்கிப்பிங் அண்டு ஸ்விம்மிங்லாம் கொடுத்துருக்காங்க. பிளட்டில் ஆக்சிஜன் லெவல்ஸ் செக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான இது. கீழே பார்த்திங்கன்னா கிலோமீட்டர், அப்புறம் எவ்வளோ கலோரிஸ் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் மானிட்டர், ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் சென்சார் இது பண்ணோம். ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ இது இருக்குது அப்படின்றது வந்துருச்சு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்லீப் இது மானிட்டரிங். ஸோ இது நாமளே தான் செட் பண்ணிக்கணும், அப்படி தான் கால்குலேட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெதர், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல். ஸோ ப்ளூடூத்தில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கேருந்தே மாற்றிக்கலாம். ப்ரீவியஸ் சாங் வேணும்னா, நெக்ஸ்ட் சாங் வேணும்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த வால்யூம் பட்டன் இருக்கும். ஸோ அந்த வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம சவுண்டும் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரீத்திங் இது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். மீடியமாக இது பண்ணிவிட்டு ஸோ இது பண்ணோன்னா டச் டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஒரு கவுண்டன் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஹேல், எக்ஸேல் அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ அது பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் சொல்லியிருந்தேன். கேமரா பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு கேமரா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா ஸோ மொபைல் அந்த அப்ளிகேஷனில் ஒரு கேமரா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் மட்டும்தான் நம்ம போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளட் ஆக்சிஜன் லெவல் கணக்கு எடுக்கிறது. ஸோ இதுவும் எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுக்கும். அப்புறம் ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஃபைண்ட் மை ஃபோன், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் எங்கே இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட வாட்ச் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா வைப்ரேட்டில் கண்டுபிடிச்சிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்லீப், அது எவ்வளோ நேரத்துக்கு இது பண்ணும். அப்புறம் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. 10 டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட இதை செட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான க்ளவுட் வாட்சஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்குன்னு தனியாக உங்களோட ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்றது இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த லைக் இருந்தால் கூட அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சு அதில் டைம் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணுறது மூலிமா கூட அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அபவுட் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் தான். இது மொத்தம் 3 கலரில் கிடைக்கிது. ஃபுல் பிளாக் ஒன்று, ரெட்டு, இந்த மாதிரி ப்ளூ கலரில் கிடைக்கிது. 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராப்போட இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபிட் இதுவாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நல்லா வீணாக போகிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ அதுவும் பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டயலும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் ரன் ஆகிட்டு இருக்குது இப்போது. ஸோ இது எவ்ரி 15 மினிட்ஸ் ஒட்டி ரன் ஆகும். ஸோ அடுத்ததுலேயே பார்த்திங்கன்னா இதில் கலோரி பேன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு அப்படின்றது காட்டும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் அந்த எல்லாத்தையுமே இதிலே டிஸ்பிளேலே இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சார்ஜிங் இது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ் நியர்பை யூஸ் பண்ணேன். 12 to 13 டேஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன். எல்லா ஆக்டிவிட்டியுமே இது பண்ணி 12 to 13 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணேன். அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி இல்லாமலே பார்த்திங்கன்னா ஒரு
51% எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நார்மல் வாட்ச் மாதிரி யூஸ் பண்ணேன். எனக்கு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1% மட்டும்தான் சார்ஜ் கம்மியாச்சு. ஸோ பேட்ரி லெவலில் பொறுத்த வரைக்கும் அமேசிங்கான இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா இதுவுமே ஆக்டிவிட்டி ஆன் பண்ணியும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட நியர்பை 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து IP68 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், டஸ்ட்டு எல்லாமே ரெசிஸ்டன்ட் இது ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அந்த மேலே போடுற அந்த கவர் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்கிக்கலாம். 200லேருந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொபைல் கண்ட்ரோல், அதாவது கேமரா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் வச்சு இது பண்ண முடியாது. இவங்க அந்த boAt அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதில் இருக்கிற ஒரு கேமரா ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அந்த கேமரா மூலிமா தான் வந்து நம்ம இது பண்ணிக்கலாமே தவிர்த்து நம்மளோட மொபைல் டைரக்ட் கேமரா மூலிமா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ஜ் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகுது ஃபுல்லாக சார்ஜ் ஏறுறதுக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட வரைக்கும் சார்ஜ் ஆகுது ஃபுல்லாக ஆகிறதுக்கு. ஸோ நான் வந்து அப் டு 0% வரைக்குமே யூஸ் பண்ணேன். ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2500க்கு, அதாவது நான் வாங்கின ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேலில் வாங்கினது. ஸோ அந்த 2500க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ரேட் அப்படின்னு சொல்லுவேன். வாட்சோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. வந்தோடனே நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் வாங்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா FB, இன்ஸ்டா அண்ட் டெலகிராமில் இருக்குது. 3த்துலேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கேட்சி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.